கைவலி ரொம்ப தொந்தரவு பண்ற விஷயம் இல்லையா? உங்க கை ஏன் வலிக்குன்னு தெரிஞ்சுக்க ஈஸ்மி பொதுவான காரணங்களை இப்ப நான் சொல்ல போறேன். வாங்க உடனே ஆரம்பிக்கலாம். முதல் காரணம் ஆர்த்தரைட்டிஸ். இது ரொம்பவே பொதுவானது. வயசாக இது வரலாம். மூட்டுகள் இறுகி வீங்கி வலிக்க ஆரம்பிக்கும். இரண்டாவது காரணம் கார்பல் டன்னல் சிண்ட்ரோம். இது உங்க மணிக்கட்டுல இருக்க நரம்பு நசுங்கும் போது வரும். கைவலி சூச்சம் மறுத்து போகும் உணர்வு. மூன்றாவது காரணம் டெண்டோனிட்டிஸ். கையை அதிகமா பயன்படுத்துறதுனா தசை நாங்கள் வீங்கி ஒவ்வொரு அசைவும் வலிக்க ஆரம்பிக்கும். நான்காவது காரணம் ட்ரிகர் பிங்கர். இது ஒரு விரல் மடங்கிய நிலையிலேயே மாட்டிக்கிட்டு அப்புறம் திடீர்னு நேராகும், வலிக்கவும் தொந்தரவாகவும் இருக்கும். ஐந்தாவது காரணம் டி குவெர்வென்ஸ் டெனோசைனோவிட்டிஸ். உங்க கட்டை விரலின் அடிப்பாம் வலிச்சா இதுதான் காரணமா இருக்கலாம். மணிக்கட்டுக்கு பக்கத்துல இருக்க தசை நாங்க வீங்குறனால இது வரும். ஆறாவது காரணம் எலும்பு முறிவு. உங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கலாம், ஆனா நீங்க அதை உணராமலும் இருக்கலாம். குறிப்பா வீக்கமும் காயமும் இருந்தா. ஏழாவது காரணம் சுளுக்கு. உங்க கையில இருக்க தசைனார் கிரிஞ்சாலோ அல்லது சுளுக்கு ஏற்பட்டாலோ கடுமையான வலியும் வீக்கமும் வரும். எட்டாவது காரணம் கீழ்வாதம். இது ஒரு வகையான ஆர்த்தரைட்டிஸ். யூரிக் அமில படிகங்க உங்க மூட்டுகள் சேர்த்தனால வரும். பெரும்பாலும் விரல்கள ஆரம்பிக்கும். ஒன்பதாவது காரணம் கேங்லியன் சிஸ்ட். இது உங்க மணிக்கட்டு அல்லது கை மூட்டுகள உருவாகிற சின்ன கட்டிகள். சில சமயம் வலியையும் ஏற்படுத்தும். பத்தாவது காரணம் நரம்பு அழுத்தம். கார்பல் டன்னல் இல்லாம் மத்த இடங்களில் நரம்புகள் நசுங்கலாம். இதனால வலி அல்லது மரத்து போகும் உணவு வரலாம். 11வது காரணம் தொடர்ச்சியான இயக்கத்தால் ஏற்படும் காயம். டைப் பண்ணது மாதிரி ஒரே மாதிரி கை அசைவுகளை திரும்ப திரும்ப செய்வது உங்க கைகளை ரொம்பவே சோர்வடைய செய்யும். 12வது காரணம் தோற்று. உங்க கை சிவந்து சூடா வீக்கமா இருந்தா தோற்றுதான் காரணமா இருக்கலாம். 13வது காரணம் ரூமடாய்டு ஆர்த்தரைட்டிஸ். இது ஒரு ஆட்டோ இம்யூன் நோய். இது உங்க மூட்டுகளை தாக்கும், பெரும்பாலும் கைகளை தான் ஆரம்பிக்கும். 14வது காரணம் லூபஸ். இது இன்னொரு ஆட்டோ இம்யூன் நோய். இது உங்க கைகள் உட்பட மூட்டு வலியை ஏற்படுத்தும். 15வது காரணம் சொரியாடிக் ஆர்த்தரைட்டிஸ். இந்த வகையான ஆர்த்தரைட்டிஸ் சொரியாசிஸ் நோயோட தொடர்புடையது. இது உங்க விரல்களை வீங்கவும் வலிக்கவும் செய்யும். 16வது காரணம் ரேனாட் நோய். உங்க விரலக குளிர்ல வெண்மையா அல்லது நீல நிறமா மாறி வலிச்சா இதான் காரணமா இருக்கலாம். 17வது காரணம் எலும்பு முட்கள். இவை எலும்பு வளர்ச்சிகள். இவை நரம்புகள் அல்லது மூட்டுகளை அழுத்தி வலியை ஏற்படுத்தும். 18வது காரணம் இடப்பெயர்ச்சி. ஒரு எலும்பு அதோட இடத்துல இருந்து நரண்டுட்டா ரொம்ப வலிக்கும், ரொம்பவே வலிக்கும். 19வது காரணம் கட்டிகள். இது அரிதானதுதான், ஆனா கையில கட்டிக இருந்தாலும் வலி அல்லது வீக்கம் வரலாம். கடைசியா 20வது காரணம் ரத்த ஓட்டம் குறைபாடு. ரத்த ஓட்டம் சரியா இல்லனா உங்க கைகள் வலிக்கலாம் அல்லது மறுத்து போகலாம். உங்களுக்கு கை வலி இருந்தா அதை சும்மா விட்டுடாதீங்க. சில சமயம் சும்மா ஓயிருக்கிறது அல்லது சிகிச்சை எடுத்துக்கிறது உதவும். ஆனா சில சமயம் மருத்துவ ஆலோசனை தேவைப்படும். நீங்க சிங்கப்பெருமாள் கோவில பக்கத்துல இருந்தா டெனேஷ் பிசியோதெரபி உங்களுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கவும்